நான் சாமியார என்ன நம்மள கலைக்கிறியா? எப்போ நீ நம்ம ரோட்லயே வந்து கிராஸ் ஆகுற ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியாவது செய். போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சிட்டு போகட்டும், ஊருக்கு கேமம் உண்டாகட்டும். போடா, உன்னே மாதிரி காலி பசங்களால உலகத்துக்கு என்னடா நன்மை? போய்யா, நான் என்ன செய்யறேன்னு உனக்கு என்னையா தெரியும்? தேவானங்க ஒரு ராக்கெட் லேக்கியம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டா அடிக்கடி மேல போயிட்டு வரலாம். செய் செய். தேவாங்கு, இந்த பய பேச்ச கேட்டுட்டு உங்கப்பா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை பஞ்சா பறக்க விடுற நீ இல்ல? பாரு பாரு, கடைசியிலும் உனக்கு பட்டைய நாமத்தை சாத்த போற பாத்துக்கோ. அடே நாம ஒண்ணு இப்ப ஞாபகம் வந்துச்சு. உனக்கு உன் தம்பிக்கு அந்த ரவி பைய பட்டைய நாமத்தை சாத்திட்டு போயிட்டான மறந்துட்டிய? எம்மாவன அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பாத்தீங்களே, முடியுமா? பண்ண விடுவனா? சுமாரா வெத்து வெட்டு. உன் கரிநாக்கோ என்னமோ கலகலன் இருந்த வீடு இருளறிஞ்சு போச்சடா. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சஞ்சீவி, நீ வரப்போறிய இல்லடா? ஐயா பெரியய்யா வந்து எழுந்துடுற மாறுற. மயில வேணாம் உனக்கு? மாமா, மயிலு தான் வேணும். ஓடி தோப்புக்கறனா? போதும் போதும்டா, போதும் போதும். சஞ்சீவி, தேவாங்கு, இந்த பய வார்த்தையை கேட்டுட்டீங்க, உங்க 2 பேரும் நடுரோடு நிக்க வைப்பான். ஆமா ஓயா, இந்த ஆளை நம்பினா முச்சண்டில ஜால்ரா போட விட்டுருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா கோச்சுக்காதீங்க, அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கு. நம்மள முத பட்டணத்துக்கு கூட்டு போய் கையில இருந்த பச்சை நோட்டெல்லாம் பறக்க விட்டு தலையில துண்டை போட்டு இப்படி கூட்டு வந்துட்டீங்கள. சும்மா வாடா, உலக புகழ் அடையிறது. பணம் தூக்கி விட்டாதான்டா பப்ளிசிட்டி ஆகும். நீங்க 2 பேரும் பேசாம இருக்கடா. உங்களை நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு என்ன தெரியாது? தெரியாது. ஒன்னா சொல்றேன், அப்புறம் பேசோம் இருக்கு. மாமா, நீங்க தான் காப்பாத்தணும். மாமா, என்னையும் நீங்க தான் காப்பாத்தணும். சிவனேசா, மழை விட்டு எனக்கு சும்மா உள்ளியாடா. சிவனேசா, நீங்க ஏன் தெரியலையா இங்க வர்றீங்க? உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இங்க வரலாமா? ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன். தெரியல, நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சி அடிக்க வேண்டாமா? 2 குழந்தை குட்டியை பெக்க வேண்டாமா? உங்களை விட்டு நான் சாமியாரா இருந்தா போருமா? யாராவது பரப்பா? டே, நான் சாமியாரா இருந்து யாருக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? நான் என்ன காட்டு கோடியா போயிட்டேன். ஒன்னே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தாண்டா இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். டே, ஆஞ்சநேயர் பக்தனா இருந்து இந்த மாதிரி மாயவரை இருச்சிச்சு மாடா உடைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டியடா. டே, பொண்ணை பார்த்தா அசோகவன சீதமா இருக்கடா. டே, புள்ள பூச்சி போயல நண்டத்திலக்கா. கவலைப்படாதீங்க பெரிய ஐயா, காரியத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏன் நம்ம அர்ஜுனன் அள்ளிக்காக மாத்திரை உரைக்கல? சுபத்திரைக்காக தவம் கிடைக்கலையா? ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் முறுக்கிலியாவில்லை? 24 மணி நேரம் நீ என் பக்கத்துல உட்கார்ந்து ராமாயணம் படிக்காத போனா எனக்கு தூக்கம் வருமாடா? டே, இந்த பய கட்ட அயோக்கியன்டா, மருந்துன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தோன்னே சாகடிப்பான்டா. ஐயோ, எருமமாடா ஆயிட்டானுங்கள. தெரியும் பெரியய்யா, இவங்களை நான் அளந்துதான் வச்சிருக்கேன். பெரியய்யா, எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை, என் பேரழகி கிளியோ பெற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து உளுந்துடுறேன். பெரியய்யா, இவங்களுக்கு நமக்கு ஒத்துக்குமா? நான் வந்துடுறேன், ராமாயணம் படிக்க போங்க. வந்துட்டோம், சின்ன பசங்க வர்றானுங்க. பெரியய்யா, எருமை குத்துவான் வயசான காலத்துல. போங்க, போங்க. இதுக்கு எப்படி மருந்து கொடுக்க போறானோ மாத்திரத்துக்கு. ஐயோ, நாளைக்கு பேசலாம். போங்க, ஓடி போங்க. காலி பசங்க கல்லா கட்டையில அடிப்பா, ஓடுங்க. ராமா, குடிமி சாமியார் கிட்ட தானே பேசியிருந்தேன். இல்ல, அவன் ஒரு ஜன்னல் வழி அவன் தொந்தி தெரியுது. மஞ்சி மூஞ்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கியாடா. 5ஆம் பட வேலை செய்தியா? இங்க இருக்கிற நியூஸ் அங்க கொடுக்குறியா? மாமா, வித்தியாசமா நினைக்காத, உனக்கு பாதகமா போக மாட்டேன். எங்க பெரியய்யா என்ன பார்க்காம வந்திருக்காரு, கவலை பிடிச்சு போய் அவ்வளவுதான். பாச்சா மாமா, எனக்கு தெரியும் இவனுக்கு உன் பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. பழகிறதா இங்க, பாசமெல்லாம் அங்க. பண்ணிப்பய அடே லேக்கா, போடாதே காக்கா. மாமா, திருப்புகள் தாள அடிச்சு உன்னை மயக்கிறான். மாமா, எங்க பெரியய்யா எதுக்கு வந்தாரு தெரியுமா? நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தாரு. அதே சஞ்சீவி பயலே, சமயம் சரியில்லடா, நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டார். நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா, நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன். மாமா, ஒரு தேதி சொல்லுங்க மாமா. அண்ணக்காவடி பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குற பையன் என்ன பாத்தியா? ஐயோ,
என்ன மாமா இடுப்ப ஒடிக்கிற? அது ஒடிஞ்சிடு. மலைமலையா பச்சளையா அரைச்சு குவிச்சிருக்கேனே. மிலிட்டரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சனே மாமா. லேகிய பாட்டுக்கெல்லாம் லேபிள ஒட்டின மாமா. அதே ஒட்டட கொம்பு, நீ சும்மா இருறா. லேக்காவ வாயில அடைச்சு புடுவேன். நீ பேசாம இருறா. கிடக்கிறான் பொறிக்கடை. ஐயோ துக்கம் தாங்களே. சமாளிடா, சமாளிச்சுக்கோ சமாளிச்சுக்கோ. மாமா குடும்பத்துல காவேரி வெள்ளம் புந்துடிச்சு அணை போட வாடான்னு ஐயா கூப்பிடுறாரு. மெட்ராஸ்ல எங்க ரவி என்ன சம்சாரம் செத்து போச்சான். எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாராம். நான் உடனே வீட்டுக்கு போகணும். மாமா மயில் வாகனத்தை பத்தி கல்யாண செய்தி சொல்றேன்னு சொன்னியே, சொல்ல மாட்டேங்கிறியே. உன் வீட்டுல சாணி அல்ல, சவுதி அல்ல, குனிஞ்சு நிமிந்து என் குரங்கு சேஷ்டையும் போச்சு. என்ன சொல்றேன்? அதெல்லாம் நீ மாதிரி என்னடா பிரயோஜனம்? என் மனம் மாறணும். போய் கொண்டா நாஷ்டா சாப்பிடணும். நாஸ்தா 2 பேருக்கு சீக்கிரம் போயாண்டா. என்னடா அழைச்சு போறேன்? மாமனார் வசிய லேகியம், மாமனார் வசிய லேகியம். மாமா இன்னமே எனக்கு நீ ஆமா மாருதி அப்பா, என்ன நீ மறக்கலடா. அடே லேட்டா, மாமாவுக்கு மருந்த கொடுத்து மாய வலையில தள்ளி வச்சிருந்தேன் பாரு. இப்போ விதிய மதியால வெல்றேன். மாமனாரை ஏன் காலடியில தள்ளுறேன். மாமனார் வசியலேகியம், இட்லிக்கு மசாஜ், வேலை செய்ய மருந்து, மாய மருந்து, சட்னி. மாமனாரிய காலடியில். அடே மாமா சாத்தூர் மிளகாயிலே சட்னி செஞ்சு, ராசிபுரம் நெய்ய ஊத்தி, தஞ்சாவூர் குருவ அரிசியிலே இட்லி தயார் பண்ணிருக்கேன். உள்ள தள்ளுங்க மாமா. இன்னைக்கு கொலைரா. அம்மா நம்மாலே மண்வெளி பாம்பு மாதிரி நெளியலாம் பையன். அகோ கிட்டாதாயின் வெட்டன மரம்னு சொல்லிருக்கு. அதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். மாமா இன்னமே என்னுடைய உழைப்பெல்லாம் உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். மாமா மாப்பிள நான் இருக்கேன் மாமா தருகிறேன். திருநூறு கண்டா நெத்தில பண்ணி என்னடா வாங்கிட்டு வந்து கொடுத்த மாமாவுக்கு? அடே லேக்கா, மூடு வாய தட்டி புடுவேன். மாமா இன்னமே என் காலடியிலே. ஐயோ மயில் வாகனம் என் கைக்குள்ளடா. தலையில துணிய போட்டுக்கிட்டு ஓடு. நான் போணுமா? ஐயோ இந்த பையன் என்னச்சே தின்னுட்டு வந்து இப்படி அழகானே. என்னடா பாம்பாட்டி வாங்கி ஐயா, ராத்திரி சாப்பிடல ஒரு பொழுது. பொண்ணை கொண்டு சொல்ற பசிக்குது. இந்த பொண்ணை திங்குவா போற சும்மாடா வரும். இருக்குண்ணா, செல்லத்துறைக்கு நல்லா கேட்டீங்களா? அப்புறம் ஏதாவது தகராறு பண்ண போறாங்க. உங்க அண்ணனை பத்தி எப்பவும் வரதான் சொல்றீங்க. அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டார் தெரியுமா? மருதாயி குழந்தை எப்படி கூட்டிட்டு போய் அப்படி கொண்டாந்து மனையில உட்கார மச்சாமார்களே. சாமியார் மச்சான், இப்போ நான் உங்ககிட்ட பச்சா மாதிரி ஆயிட்டேன். கடவுள் கிருபையிலே. இல்ல சார், இந்த கல்யாணம் உனக்கு பூர்ண சம்மதம் தானே? பதில் எங்க? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க நீங்க? இது பரலோகத்துல நடக்க வேண்டிய கல்யாணம். சிவபெருமான் எதிர்த்து 14 லோகத்துல இந்த மாதிரி உருவம் ஒண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளையா? எனக்கு தங்கச்சி, உன்னை கட்டி கொடுத்த இடத்துல என் பொண்ணையும் கொடுத்துட்டேன். என்னமோ வீட்டுல நான் காபி பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல. என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமா இருங்க, அவ்வளவுதான். சாமியார், ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருந்துச்சு. அது என்னையோட என்ன விட்டு கைண்டுகிட்டு ஓடுது. கல்யாண வீட்டுல என்ன அலாரி மூடு வாய.
வரப்ப குடு இங்க சாப்பிடு. மரியாதை ஏத்துக்க ஊத்திக்க. ஏய்யா அவுட் வெட்டி மேல அங்க மாங்கல்யம் தந்துதானே நாம ஜீவன